இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு பத்தின நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நடிகரும் அரசியல் கருத்தாளருமான எஸ்.வி. சேகர் பேசின ஒரு விஷயம் ரொம்பவே சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இதுக்கு சீரியல் நடிகை லக்ஷ்மி பகிரங்கமா விளாசி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தைகளாலேயே அவங்கள துளைச்சு எடுத்திருக்காங்க. இப்போ சமீபத்துல தூத்துக்குடி விஷயத்த யாராலையும் மறந்திருக்க முடியாது. என்னன்னா, பள்ளி மாணவி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக பொதுவெளிக்கு வெளியே போன இடத்துல, அதாவது பள்ளி மாணவிய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குன மனுஷ மிருகம் அந்த மாணவிய அந்த இடத்திலேயே கொன்னு வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். இந்த விஷயம் தமிழகத்தையே உலுக்கி இருந்த நிலையில அந்த நபரை கைதும் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா எஸ்.வி. சேகர் பேசின ஒரு விஷயம் தான் ரொம்பவே சர்ச்சையா மாறி இருந்துச்சு. அதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசின எஸ்.வி. சேகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ தெருக்களுக்கு லைட்டு போட முடியும், புதருக்கு எப்படி லைட்டு போட முடியும், அந்த இடத்துக்கு மாணவி எதுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி எஸ்.பி. சேகர் பேசியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே கொந்தளிக்க வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தமிழகம் மட்டுமில்ல, இந்தியாவை எடுத்துக்கிட்டாலுமே நொடிக்கு நொடி கற்பழிப்பு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. சொல்ல போனா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பெண்கள் இரவு நேரங்கள்லயும் சரி, பகல் நேரங்கள்லயும் சரி, தனியா போறதுக்கு அவ்வளவு ஒரு சுதந்திரம் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம பெண்கள் தனியா போகிறதுக்கான ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இப்போ எஸ்.பி. சேகர் பேசின விஷயத்துக்கு நிறைய பேர் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ நடிகை லக்ஷ்மி அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ மூலமா அந்த வார்த்தைகளாலேயே அவங்க நல்லா சாத்துன்னு சாத்தியிருக்காங்க எஸ்.பி. சேகரை. அந்த வீடியோல நடிகை லக்ஷ்மி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் அரசியல் சம்பந்தமா பேசலப்பா, நான் யாருக்குமே ஆதரவு கிடையாது, யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது, நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நொடிக்கு நொடி கற்பழிப்பு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ குற்றத்தை உடனடியா தடுக்க முடியாதுதான், குற்றத்தை ஒரேடியா நிறுத்த முடியாதுதான். ஆனா குற்றத்தை தடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா தண்டனைகளை கடுமையா ஆக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய விஷயங்களை பத்தி நிறைய கேள்விகளாலேயே எல்லாத்துக்கும், அதாவது அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு தொலைச்சு எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எஸ்.பி. சேகர் பேசின விஷயம் அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா, அந்த நபர் கற்பழிச்சது தவறு கிடையாது, அந்த இடத்துக்கு அந்த பெண் எதுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேள்வி முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்திலயுமே நடந்துருந்துச்சு. என்னன்னா, தன்னோட ஆண் நண்பர் கூட பேசியிருந்த ஒரு பெண்ணை போதை கும்பல் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருந்தாங்க. அந்த விஷயமே ரொம்பவே சர்ச்சையா மாறி இருந்துச்சு. என்னன்னா, அந்த டைம்லயுமே எல்லாரும் கேட்ட கேள்வி, அந்த பெண்ணுக்கு ஆண் நண்பர் கூட அந்த இரவு நேரத்துல அங்க என்ன வேலை அப்படின்ற வார்த்தையை தான் எல்லாரையும் முன் வச்சாங்க. அதே மாதிரிதான் இப்போ எஸ்.பி. சேகரும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்தி இப்ப பேசியிருந்தாரு. இதுல லட்சுமி இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டெய்லியுமே ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும், ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அதுல 10 வீடியோ பாக்குறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா 8 வீடியோக்கள் கற்பழிப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தான் வருது. இதனால எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லிட்டீங்க தெருக்களுக்கு தான் லைட்டு போட முடியும், புதருக்கு லைட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப யாருமே உங்களை புதருக்கு லைட் எல்லாம் போட சொல்லல. நீங்க இப்ப எல்லா தெருக்களுக்குமே லைட்டு போட்டுட்டீங்களா? இப்போ தமிழகமே சுபிட்சமா ஒரு வெளிச்சமா இருக்குதா? முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளாலேயே நிறைய கேள்விகளை கேட்டு அவங்கள வருத்த எடுத்திருக்காங்க லட்சுமி. அது மட்டும் இல்லாம நீங்க குற்றங்களையும் குற்றவாளிகளை பத்தியும் பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குற்றவாளியையும் அந்த குற்றங்களையும் மறைக்கிற விதமா தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகம் மட்டுமில்ல, இந்தியாவிலையும் நிறைய மாநிலங்கள்ல கழிப்பறை வசதி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்குது. அதனால பெண்கள் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக பொதுவெளிக்கு தான் போறாங்க. அப்படி போகக்கூடிய பெண்கள் அந்த இடத்துல பாம்பு வருமோ, எறும்பு வருமோ, புலி வருமோ, கரடி வருமோ, சிங்கம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு இருப்பாங்களே தவிர
மனித மிருகம் நம்மளை வேட்டையாட வரும் அப்படின்னு பயந்துகிட்டு யாருமே தற்காப்பு கலையோட அங்க போக மாட்டாங்க. சோ இது வந்து நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காகவும் உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை வெளிக்கொணர்றதுக்காகவும் தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயத்த வந்து பேசாதீங்க. என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி நடிகை லட்சுமி வந்து பேசியிருக்காங்க. சோ நீங்க வந்து அடிப்படை விஷயங்களை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அது தெரியாம உங்களுக்கு வந்து புதருக்கு லைட்டு போட முடியுமா, தெருவுக்கு லைட்டு போட முடியுமான்னு பேசுறீங்க. முதல்ல நீங்க எல்லா இடத்துக்கும் லைட்டு போட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து குற்றங்களையோ குற்றவாளிகளை பத்தியோ பேசுறதுனாலும் பரவாயில்ல, உங்களை நியாயப்படுத்துறதுக்காக அதை மறைக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி விஷயத்த வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே அவங்க கேப்ஷனா ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யார செருப்பால அடிக்கணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் இதுல ரொம்பவே ஹைலைட். அதாவது எஸ்பி சேகர் ஒரு விஷயத்த பேசிட்டாரு, அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா லட்சுமியுமே ஒரு வீடியோ போட்டுட்டாங்க. அதுக்கு கீழே யார செருப்பால அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா எஸ்பி சேகரை மறைமுகமாவே இல்ல டைரக்டாவே தாக்கி பேசி இருக்காங்க. என்னன்னா முதல்ல சொல்லிட்டாங்க, நான் வந்து யாருக்காகவும் பேசலப்பா, நான் வந்து மனிதாபிமான அடிப்படையில தான் பேசுறேன், பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் பேசுறேனே தவிர, இப்போ எனக்கு வந்து பெண் இல்லைனா கூட என் வீட்டுல ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், எனக்கு வேதனை இருக்கும். அதனாலதான் என்னோட வீட்டு பெண்ணுக்கு நடந்தா நான் இப்படி பேசுவேனோ அதுக்காக தான் நான் இப்ப பேசுறேனே தவிர, யாருக்காகவும் யாரை தாக்கியுமே நான் பேசல, யாருக்கு ஆதரவாகவும் நான் பேசல அப்படின்ற மாதிரி நடிகை லட்சுமி வந்து சொல்லியிருக்காங்க. சோ லட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தைரியமா நிறைய விஷயங்களை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. வணக்கம், இது அரசியல் காணொளி இல்லைங்க, மனிதாபிமான அடிப்படையில பதியப்படுற ஒரு காணொளி மட்டுமே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவிலேயே ஒவ்வொரு நொடிக்கும் கற்பழிப்பு கலாச்சாரம்னு சொல்ற அளவுக்கு கற்பழிப்புகள் பெருகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஓவர் நைட்ல தடுக்கவோ நிறுத்தவோ முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் அட்லீஸ்ட் குறைக்கவாவது முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருடைய குமுறலுமே. இன்னைக்கு நம்ம பாக்குற 10 காணொளியில 8 காணொளி இந்த கற்பழிப்பு பத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அத்தனை பேர் மனநிலையும் எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நீங்க குற்றங்களையோ இல்ல குற்றவாளிகளையோ பத்தி பேசலன்னா கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கி இருந்தாங்க. அந்த டைம்லயுமே நடிகை லட்சுமி வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதாவது யாரெல்லாம் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது விருது கொடுக்கறாங்களே தவிர, திறமையானவங்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கல அப்படின்ற ஆதங்கத்தை வந்து நடிகை லட்சுமி வந்து முன் வச்சிருந்தாங்க. என்னன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய திறமையானவர்கள் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் விருது கொடுக்காம உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ, உங்களுக்கு யாரு தேவையானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் விருதை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்க வந்து இது தமிழக அரசின் விருது வழங்கும் நிகழ்ச்சின்னு வைக்காதீங்க, குடும்ப விருதுகள் அப்படின்ற மாதிரி வச்சு நீங்க கொடுங்க. நீங்க வந்து உங்க குடும்பத்துல இருந்து விருது கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே தவிர, உண்மையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு தான் லட்சுமி முன் வச்சிருந்தாங்க. சோ எந்த விஷயம் தவறு நடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தவறான விஷயம் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்போ எஸ்பி சேகர் பேசின இந்த விஷயத்துக்குமே அவங்க வந்து தன்னோட கண்டனத்தை, ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. மனித மிருகம் தன்னை வந்து வேட்டையாடும்னு சொல்லி தற்காப்பு கலையோட போக முடியாது. இந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? புதருக்குள்ள லைட் போட முடியாது, தெருவுக்கு தான் லைட் போட முடியும்னு நக்கலா பேசுறீங்க. தெருவுக்கு மட்டும் நீங்க நல்லா லைட் போட்டீங்களா? எல்லாமே இங்க வந்து சுபிக்ஷமா வெளிச்சமா தான் இருக்கா? இங்க கேள்விக்கு பதில் தான் பதிலா இருக்க முடியுமே தவிர கேள்விக்கு கேள்வி பதிலா இருக்கவே முடியாது. அவங்க இதெல்லாம் பண்ணாங்களா, எங்களை மட்டும் ஏன் கேக்குறீங்க? அந்த நாட்டுல இதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கா, எங்களை ஏன் கேக்குறீங்க? சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான வன்முறை, எதிரான வன்முறை, இதெல்லாம் எல்லா நாட்டிலயும் கரெக்டா இருக்கான்னு கேக்குறீங்களே. நம்ம நாட்டை முன்மாதிரியா கொண்டு வரேன்னு தானே உங்க வாக்குறுதிகள்ல ஒன்னா கொடுத்துட்டு நாட்டை ஆள வர்றீங்க. அப்ப மட்டும் இதெல்லாம் கரெக்டா தெரியுது. ஆனா இந்த நேரத்துல கேள்வி கேட்கும்போது மத்தவங்களை காரணம் காட்டி எஸ்கேப் ஆகிக்க பாக்குறீங்க. சோ இவங்க மட்டுமே இல்ல, நிறைய பேர் வந்து எஸ்பி சேகரோட பேச்சுக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சத்தியமா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களோ, ஒரு புரிதலோடு இருக்கக்கூடியவங்களோ, ஒரு அரசியல்ல வழிநடத்தக்கூடியவங்களோ பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா இது கிடையாது. கொஞ்சம் கூட புரிதலே இல்லாத ஒரு நபர் பேசக்கூடிய வார்த்தைகள் மாதிரி தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எஸ்பி சேகருக்கு எதிராக நிறைய விஷயங்களை, நிறைய கண்டனத்தையுமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல பொது வெளியில பேசுறதுக்கு ஒரு நாகரிகம் வேணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகா அப்பர் சொல்லிழுக்கு பட்டுன்னு
குறள் இருக்கு, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காக்க வேண்டிய எதை காக்கலனாலும் நாக்க காப்பாத்தலனா, நீங்க பேசுற சொல்ல காப்பாத்தலனா எல்லார்கிட்டயும் அடி வாங்குவீங்கிறத இன்டைரக்டான அர்த்தம் தான் அது. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுடைய பேச்சுக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது, மேலும் வலியதான் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா நான் எந்த கட்சிக்கும் சத்தியமா ஆதரவாளர் கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பாளரும் கிடையாது. கண்டிப்பா லட்சுமி இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி பேசுறது வந்துட்டு அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து ஆதரிக்க கூடாது, கண்டிப்பா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணணும், இவங்களோட பேச்சுகளுக்கு வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து லட்சுமி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. ஏன்னா தன்னோட கட்சியில இருக்க ஒரு நபர் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அது பேசும்போது வந்து கண்டிப்பா அது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா இன்னுமே அதிகமான வழியை கொடுக்குமே தவிர அதுக்கு ஆறுதலா அமையவே அமையாது. சோ அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தா கூட அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆறாத வடுவாதான் இருக்குமே தவிர நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் இன்னும் அவங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு மருந்தா அமையவே அமையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ எஸ்பி சேகரோட பேச்சுக்கு வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சு அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க அவருக்கு வான் கொடுக்கணும், எச்சரிக்கை விடுக்கணும், அவர் இந்த மாதிரி இதுக்கப்புறமா பொது வெளியில பேசாத மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சோ எஸ்பி சேகர் பேசின கருத்து எந்த விதத்துல சரியா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம இதுக்கு சீரியல் நடிகை லட்சுமி கண்டனம் தெரிவிச்சு போட்ட வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.